உங்கள் தங்க நகை விற்று உடனடி பணம் பெற மேக்ஸ் கோல்ட் கால் 04445454545. தேனி மாவட்டம் போடிநாயக்கனூர் அருகே முதுவாகுடி கிராமத்தில் இருக்கக்கூடிய ஊராட்சி ஒன்றிய தொடக்க பள்ளிக்கு செல்ல பாதை இல்லாமல் பள்ளி மூடப்பட்டதால் அங்கு பயின்ற மாணவர்களின் கல்வி பாதிப்படைவதாக தெரிவித்த பெற்றோர் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்திருக்கிறார்கள். விவரங்களை நம்முடைய செய்தியாளர் பாலாஜி வழங்க நாம் கேட்கலாம். பாலாஜி, விரிவான விவரங்கள் என்ன? ஷியாம், தேனி மாவட்டம் போடிநாயக்கனூர் அருகே உள்ள குரங்கணி பகுதியில அதற்கு மேற்பகுதி உள்ளதான் முதுவாக்குடி. இது முழுக்க முழுக்க மலைவாழ் மக்கள் வசிக்கும் பகுதி. இந்த பகுதியில் வசிக்கிற மக்கள் பார்த்தோன்னா முழுக்க பழங்குடியினத்தை சேர்ந்த மக்கள் தான் வசிக்கிறாங்க. இங்க ஒரு 30 குடும்பத்தை சேர்ந்த 100க்கும் மேற்பட்டோர் இங்க வசிச்சுட்டு வர்றாங்க. இந்த பகுதி மக்களுக்கு தேவையான பல்வேறு சலுகைகளையும் நலத்திட்டங்களையும் தமிழக அரசு தொடர்ந்து கொடுத்து கொண்டிருக்க சூழல்ல இங்க உள்ள மாணவர்களின் அடிப்படை கல்வி ஒரு கேள்விக்குறியாதான் இருக்கு. இந்த கிராமத்துல பார்த்தோன்னா ஊராட்சி ஒன்றிய துவக்கப்பள்ளி இருக்கு. இந்த துவக்கப்பள்ளி கிட்டத்தட்ட 1 மாசத்துக்கு மேலாக மூடி இருக்கு. அதுக்கு காரணம் பார்த்தோன்னா இந்த துவக்கப்பள்ளிக்கு வரும் ஆசிரியர் கடந்த 1 மாதமாக வரல. அதனால பள்ளி ஒரு மூடி இருக்கக்கூடிய சூழல் தான் இருக்கு. இதனால இங்கு உள்ள மாணவர்களின் அடிப்படை கல்வி ஒரு கேள்விக்குறியாத நிலைமை தான் இருக்கு. இது குறித்து இந்த பகுதி மக்களுடைய பெற்றோரை நம்ம கேட்டபோது ஆசிரியர் மாசத்துக்கு ஒரு தடவை தான் வருவாரு, கேட்டா இங்க சாலை வசதி இல்லை, அதனால நான் பள்ளிக்கூடம் வர முடியல அப்படின்றாரு. 1 மாசத்துக்கு ஒரு முறை வரும் ஆசிரியர் தங்கள் குழந்தைகளை பள்ளியில சேர்க்க வற்புறுத்துவதாகவும், நாங்க 1 மாசத்துக்கு ஒரு தான் வர்றீங்க, இதனால எப்படி எங்க பிள்ளைய பாடம் கற்பிக்க முடியும் அப்படின்னு சொல்லி எங்க பிள்ளைகளை நாங்க ஒரு சில பிள்ளைகளை பள்ளிக்கு அனுப்ப முடியாத சூழல் தான் இருக்கு. இந்த ஆசிரியர் ரெகுலரா வரணும்னு சொல்லி நாங்க மாவட்ட மற்றும் பள்ளி கல்வித்துறை அனைத்து நாங்கள் புகார் அளித்தோம். அது குறித்து எந்தவித நடவடிக்கை இதுவரை எடுக்கப்படலன்னு சொல்றாங்க. இது குறித்து நம்ம மாவட்ட தொடக்க கல்வி அலுவலர் அவரை தொடர்பு கொண்டு கேட்டபோது சொல்றாங்கன்னா, இது பாதை வசதி இல்லாத மலை கிராமம், அதனால ஆசிரியர் செல்ல முடியாத சூழல் இருக்குதா சொல்றாங்க. மேலும் ஆசிரியர் ரெகுலரா தான் போறதா தங்களிடம் தகவல் உள்ளதுன்னு சொல்றாங்க. இந்த மலை கிராமத்துல பாடம் சொல்லிக் கொடுக்கும் ஆசிரியர்களுக்கு பார்த்தோம்னா அரசு பல்வேறு சிறப்பு ஊக்கத்தொகைகளை கொடுத்துட்டு வருது. சம்பளத்துடன் கூடிய சிறப்பு ஊக்கத்தொகை, அவர்கள் தங்குமிடத்துக்கு தேவையான ஷொட்டர் உள்ளிட்ட அடிப்படை வசதிகளை செஞ்சுட்டு வராங்க. இந்த பகுதியில் வசிக்கும் மக்களுக்கு கல்வி கற்பதற்காக அங்கேயே தங்குவதற்கான அனைத்து வசதியும் தமிழக அரசு செஞ்சு கொடுத்த போதிலுமே ஆசிரியர் முழுமையாக செல்ல முடியாதனால அந்த பகுதி மக்கள் ஒரு பாடம் படிக்க முடியாத சூழல் இருக்கு. இது ஒரு புறம் என்றால், மற்றொரு புறம் பார்த்தோன்னா ஆசிரியர் ஒழுங்காக பள்ளிக்கு வராத காரணத்தினால் இங்கு 5ஆம் வகுப்பு படித்து பின்னர் பார்த்தோன்னா 6ஆம் வகுப்பு வேறு இடங்களுக்கு செல்லும் மாணவர்களுக்கு அடிப்படை கல்வி அறிவு, அதாவது பார்த்தோன்னா ஆவணா கூட ஒரு தெரியாத ஒரு சூழல் தான் இருக்கு. இது ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தோன்னா, இந்த பகுதி பார்த்தோன்னா முன்னாள் முதல்வர் ஓ பன்னீர்செல்வத்தின் சொந்த தொகுதியாகும். ஷியாம், விவரங்களுக்கு நன்றி பாலாஜி. உங்கள் தங்க நகை விற்று உடனடி பணம் பெற மேக்ஸ் கோல்ட் கால் 04445454545.